ஓகே. ஸோ இப்போ வந்து பேராமீட்டர்ஸ் வச்சு எப்படி நம்ம வந்து ரவுட்டிங்கில் பாஸ் பண்ணுறது அப்படி பார்க்க போகிறோம். பேராமீட்டர்ஸ் வச்சு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இப்போ இந்த யூசர்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதை ஸோ இப்போ இந்த யூசர்ஸ் இருக்குது, சர்வர்ஸ் இருக்குது. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஸோ இப்போ யூசர்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய யூசர்ஸ் இருக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இப்போ இதில் பாருங்களேன், யூசர் 1ல் வந்துட்டு மணின்னு இருக்குது, யூசர் 2ல் வந்துட்டு ஐடி வந்து 2ல் வந்துட்டு ராஜன் இருக்குது. ஸோ அப்போ ஒவ்வொரு யூசர்ஸ் பேஸ் பண்ணியும் அது காம்பனெண்ட் வந்து வேறு காம்பனெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணிக்க முடியாது அப்படின்னா, இப்போ டைனமிக் அதாவது நிறைய இப்போ காம்பனெண்ட்ஸ் இருக்கலாம். ஓகேயா. ஸோ எல்லாத்துக்கும் நம்ம இங்கே வந்துட்டு பாத் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, டைனமிக்கலாக வந்து நம்ம பேராமீட்டர்ஸை பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதை நம்ம இப்படி கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இப்படி கொடுக்கலாம், யூசர்ஸ் 1 அதே மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னா நிறைய போய்கிட்டே இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் 2ன்னு கொடுத்துருக்கோம், போயிட்டே இருக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம டைனமிக்கலாக வந்து பேராமீட்டர்ஸ் மாதிரி அது பாஸ் பண்ணோம்னா தான் ஸோ இது மாதிரி விஷயத்தை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இது பேராமீட்டர் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த கோலன் சிம்பர் ஐடி போட்டோம் அப்படின்னா, ஸோ இது வந்து பேராமீட்டர், இதுக்கப்புறம் வர பேராமீட்டர் கோலன் அப்படின்னா என்ன ஆகுனா, இதுவும் வந்து யூசர்ஸ் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ அதை வந்து பேராமீட்டர் மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் அந்த கோலன் வைக்கிறோம். ஓகே. ஸோ கோலன் வச்சுட்டு இப்படி படும்போது என்ன ஆகும் அப்படின்னா, யூசர்ஸ்க்கு அப்புறமா நம்ம வந்து பர்டிகுலர் வேல்யூ கொடுக்கும்போது அது எதுக்குள்ள போகணும் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். யூசர் காம்பனண்ட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகே. அந்த யூசர் காம்பனண்ட்டுக்குள்ளே இப்போ வந்து ஏதாவது ஒரு ஐடி வருது நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா சர்வர்ஸ் ஹோம் போடுறோம்ல, இப்போ இதில் யூசர்ஸ் இருக்குது. யூசர்ஸ்னால் யூசர்ஸ் பேஜ் வருது. இப்போ யூசர்ஸ்லேயே /1 அப்படின்னு போட்டேன்னா யூசர்ஸ். ஓகே. /2 போட்டேன்னா அப்பயும் அதே தான் வரும். ஓகே. ஸோ இப்போ வந்து என்னென்னா இதான், இப்போ வந்து ஸ்லாஷ் என்ன போட்டாலும் சாரி யூசர்ஸ் +9. ஓகே. ஸோ இது மாதிரி எது போட்டாலுமே வந்துட்டு அந்த இதுக்கு தான் போகும். ஏன்னா இது வந்து அதுக்கு அடுத்து வர பேராமீட்டர்ஸ் வந்துட்டு ஐடின்னு கன்சிடர் பண்ணுது. ஸோ இதை பேஸ் பண்ணி ஐடியை பேஸ் பண்ணி எப்படி நேவிகேட் ஆகுறதுங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதான் வந்து பேராமீட்டரைஸ்டு வந்து நம்ம பாஸ் பண்ணுறதுக்கு வந்து கோலன் வச்சு ஸ்லாஷ்க்கு அப்புறம் கோலன் வச்சு இந்த பேராமீட்டர் வந்து நம்ம பாஸ் பண்ணணும்.